ராகுல் வந்து என்னோட இன்ஸ்டா ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட்டு. அவரு வந்து அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனது ஏ டு இசட் எல்லாமே தெரியும். நல்லா ஷேர் பண்ணி பேசி பழகுன ஃப்ரெண்டு தான் நாங்க. அவரு ஒரு கட்டத்துல அவங்க அம்மா எனக்கு இன்ட்ரோ பண்ணி குடுத்தாங்க. அவங்களோட பிரச்சனையெல்லாம் என்ட்ட சொல்லும்போது, "ஒண்ணும் இல்லம்மா சரியாயிரும்ன்னு" சொல்லி ஆதரவு குடுத்த ஒரு பொண்ணு தான் நானு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனதுலருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து ஃபுல் டீட்டெயில் மேரேஜ் ஆயி 6 மந்த் நான் பொழச்சேன் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்ல கிடையாது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்னா தெரிய வந்துச்சு. கோயம்புத்தூர்ல தான் அந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பேர் பிரீத்தி. அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 6 மந்த் வாழ்ந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் விசாரிக்கும்போது அவங்க அம்மா டார்ச்சர் பண்ணதுனால மட்டும் தான் அந்த பொண்ணும் போயிருச்சு. அவரே சொல்லியிருக்காரு. இதனால தான் அவ போயிட்டா, என்னை விட்டு போயிட்டா அப்படின்லாம் சொன்னாங்க. நான் இருந்துட்டு விடுப்பா ஒண்ணும் இல்ல. நல்லா இருந்தோம்ண்ணா. ஆனா வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எங்கள மாரி யாராலயும் வாழ முடியாது. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு வீட்ல மறைக்க சொன்னாங்க. சரி போ கல்யாணமே பண்ணிட்டோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தேன் நான். எங்க மாமியார் 1 வருஷம் அங்க இருக்கும்போது, அதுக்கடுத்து வேண்டாம் நீங்க வேற பக்கம் போயிருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கூட்டிட்டு தானே போனேன். 1 வருஷம் 3 மாசம் எங்க மாமியார் வீட்ல வாழ்ந்திருக்கேன் நானு. 3 மாசம் அளவுல இங்க லாஸ்ட் 3 மாசம் வளையக்கர வீதி, ஈரோடு வளையக்கர வீதியில தான் நான் இருந்தேன். நானும் அவரும் அங்க வந்துமே சந்தோஷமா தான் இருந்தோம். இந்த குடிப்பழக்கத்துக்கு எப்படி அடிமையானாருன்னா, என் மாமியார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் சம்பாரிச்சுட்டு வந்தாருன்னா, "உனக்கு உடம்பு சலுப்பா இருக்கான்னு" சரி கேட்கும் போதெல்லாம், "சரி ராகுல் வாங்கிக்கோ, சரி குடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி குடுத்து காசு குடுத்து வீட்லயே வாங்கிட்டு வந்து குடிக்க வச்சு பழகுனது தான் இந்த பழக்கம். அது ரொம்ப காலப்போக்குல அதிகமாயிருச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் சொன்னேன், "அம்மா இது லைஃப்ல செட் ஆகாதும்மா. இப்படி குடிச்சு பழகாதீங்க" அப்படின்னு சொன்னதுக்கு, அப்ப நான் பழகுறேனான்னு மொத சண்டை என் மாமியாருக்கு எனக்கு இதனால தான் வந்துச்சு. ஒரு கட்டத்துல இது ரொம்ப அதிகமாகுச்சு. என் மாமியார் வீட்ல இருக்கும்போதே ரொம்ப அதிகமாச்சு. என் மாமியாரையும் மீறி கேள்வி கேட்கும்போது அவங்களையும் போட்டு சித்திரவதை பண்ணாரு. என்னையும் அடிச்சாரு. அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தேன்னா, ஒரு கட்டத்துல சொல்லவும் தான் நான் இங்க வந்தேன். அது இப்போ இருக்க அதிகமாயி ரொம்ப ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சு, ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னா, இப்ப பொங்கலுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆச்சு. நல்லா தான் இருந்தோம்ண்ணா நான் வாழ்க்கையில. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ராகுலுக்கு முதல் திருமணம் எப்ப நடந்துச்சுமா? அண்ணா அது தெரியாதுண்ணா. ஆனா கூடுதர கோவில்ல தான் ஆச்சு. பவானி கூடுதர கோவில்ல தான் மேரேஜ் ஆச்சு அவருக்கு. அந்த பொண்ணு பிரிஞ்சு போய் எவ்வளவு நாள் ஆயிருக்கு? அவங்க இப்ப போய் இயர்ஸ் வைஸ் இருக்கா. நான் 6 மந்த் வாழ்ந்திருக்காங்கண்ணா. உங்க மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுமா? எனக்கு 1.5 வருஷம் ஆகுதுங்கண்ணா. அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுதான் மேரேஜ் பண்ணியாவா இல்ல மேரேஜுக்கு அப்புறம் இன்னும் நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சுதா? மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுங்கண்ணா. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆனது தெரியாது? தெரியாதுங்கண்ணா. அப்ப அவருக்கு ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கியிருந்தாரா? அப்படி எல்லாம் எதுவும் தெரியல. ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கண்ணா. ஷீட் முதற்கொண்டு காமிச்சாங்க என்கிட்ட அதுக்கப்புறம். ஆக்சுவலா ராகுல் இந்த யூடியூப் தவிர வேற என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? அண்ணா அவரு ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருந்தாரு. அதாவது வெளிநாட்டுல இருந்து வர போட்டோஸ்லாம் எடிட் பண்ற போட்டோ எடிட்டரா இருந்தாருங்கண்ணா. பள்ளிப்பாளையத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு.